பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்திலே உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாய் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளிலேயும் கூட நம்முடைய தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், தேவ சித்தத்தின்படி நாம் நடக்கிறோமா இல்லையா என்பதைத்தான். இதை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அவருடைய வேலையே ஊசி, நூல், பட்டன் இவைகளை வீடு வீடாக சென்று விற்பதுதான் அவருடைய வேலை. எனவே அவருடைய பிழைப்புக்காக அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒவ்வொரு கிராமமாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று அந்த பொருட்களை விற்று வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல 4 ரோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் வரும். அந்த 4 ரோட்ஸ் அந்த சந்திக்கக்கூடிய இடம் வரும்போது எப்பவுமே எந்த திசையில் போகிறது நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும், ரொம்ப குழப்பமாயிரும். அதனால அவர் கையில் ஒரு ஊசி வச்சிருந்தார். அந்த ஊசியை வானத்தை நோக்கி தூக்கி போடுவார். அது கீழே விழும்போது அந்த ஊசியுடைய கூர்மையான பகுதி எந்த திசையை நோக்கி காண்பிக்கிறதோ அந்த திசைக்கு இவர் புறப்பட்டு சென்று அந்த பகுதியில் வியாபாரம் செய்வார். இதான் அவருடைய வழக்கம். ஒவ்வொரு நாளும் இதே காரியத்தை செய்து அந்த ஊசியை தூக்கி போடுவார். அந்த ஊசியுடைய அந்த முனை எந்த பகுதியை காண்பிக்குதோ அந்த பகுதிக்கு சென்று வியாபாரம் செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் இவ்வாறாக சென்று கொண்டிருக்கும் போது இதே போல ஒரு 4 ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடம் வந்தது. அவர் ஊசியை தூக்கி போட்டார். மறுபடியும் அந்த ஊசி கீழே விழுந்தது. அந்த ஊசி காட்டின அந்த திசையிலே இவருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. எனவே மறுபடியும் அந்த ஊசியை தூக்கி போட்டார். இப்படி தூக்கி போட்டுக்கொண்டே இருந்தார். இதை வெகு நேரமாய் பக்கத்தில் பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் அந்த அம்மாவிடம் வந்து, அம்மா, ரொம்ப நேரமாக நீங்கள் இந்த ஊசியை தூக்கி போட்டுருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், இன்னைக்கு நான் இந்த 4 ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல வலது பக்கமாக போக விரும்புகிறேன். ஆனால் இந்த ஊசியை எத்தனை முறை தூக்கி போட்டாலும் இது இடதுபுறமாக தான் காமிக்குது. அதனால் அது வலதுபுறம் காமிக்கிற வரைக்கும் நான் தூக்கி போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் தூக்கி போட்டாங்க. அது வலதுபுறமாக காமிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அது திசை நோக்கி போய் தன்னுடைய வியாபாரத்தை செஞ்சாலாம். சரி, இன்னைக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இதே போல் நாமும் அநேக நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் போது, அடுத்து நல்ல செய்திகளை கேட்கும்போது, அநேக நேரங்களே கர்த்தர் நம்மோடு இதுதான் தேவ சித்தம், இதுதான் வழி என்று சொல்லி அநேக நேரத்தில் நமக்கு உணர்த்தினாலும், இதுதான் தேவ சித்தம் என்பதை நம்ம 100% நமக்கு உணர்த்தப்பட்டாலும், அநேக நேரங்களில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கே அதிகமாக முயற்சி செய்கிறோம். அதனால்தான் அநேக தோல்விகள், அநேக பிரச்சனைகள், அநேக சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறோம். எனவே தேவ சித்தத்தை பரிபூரணமாய் செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அதன்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. வேதத்திலே கூட பார்க்கிறோம், பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை ஆண்டவர் எச்சரித்தார். நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாது என்று சொல்லி பல முறை அவனோடு பேசியும் இந்த பிலேயாமோ பாலாக் ராஜா தரக்கூடிய அந்த பொன், வெள்ளி இப்படிப்பட்ட பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு அந்த பொருட்கள் மேல் அதிகமான ஆசை இருந்ததினால் ஆண்டவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தன்னுடைய விருப்பத்தையும் அந்த ராஜாவுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றும் விதமாக அந்த மக்களை சபிக்கவும், அதே நேரத்திலே அந்த சபித்தாலும் இந்த சாபம் தங்காது என்பதை அறிந்து அந்த இஸ்ரவேல் மக்கள் வழிவிலகச் செய்யக்கூடியதான, தேவனை விட்டு வழிவிலகச் செய்யக்கூடியதான பொல்லாத ஆலோசனைகளை அந்த பாலாக் ராஜாவிடத்துக்கு கொடுத்து அதன் மூலமாய் அந்த ஆலோசனை செயல்படுத்தப்பட்டு இஸ்ரவேல் மக்கள் வலிவி போனார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை செய்ததான அந்த பிலேயாம், அந்த தீர்க்கதரிசி அநேக பொருட்களை ஆசையாய் வைத்து அதை அனுபவிக்க வேண்டும் நினைத்தான். ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. அந்த யுத்தத்திலே அவன் மரித்து போனான். இதே போலதான் நாம் தேவ சித்தத்தை, தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அது அநேக துன்பங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் கொண்டு வரக்கூடியதாக தான் இருக்கும். எனவே இந்த நாளிலே நாம் தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல, பிறருடைய விருப்பம் அல்ல, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தையே, உம்முடைய பரிபூர்ண விருப்பத்தையே நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின்படி நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை மிகவும் திரளாய் ஆசீர்வதிப்பார், வர்த்திக்க செய்வார், பெருக செய்வார். அவர் நம்மோடு கூட இருந்து செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும். எனவே மறுபடியும் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தை நம்மை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய விருப்பத்திற்கு அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த புதிய நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே
எங்களை ஒரு விசையாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, பிறருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.